Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா BCA ல உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குங்க. அந்த கோர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் எதை பற்றி படிக்க போகிறோம், அண்ட் எது மாதிரியான கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில், எது மாதிரியான சிலபஸ் இருக்குது, எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது இந்த கோர்ஸ், என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டிங் கரியர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் மூலியமாக, ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சரே கிடைக்கலாம். ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து மொபைலில் எப்படி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறது, வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸில் அண்ட் மோர் ஆஃப்டன் எது மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், அதே மாதிரி கன்சிஸ்டன்ஸாக ஒரு நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கோர்ஸில் நம்ம படிப்போம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுனே சொல்லலாம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸில் நம்ம கற்றுக்குவோம். அண்ட் இந்த கோர்ஸ் எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3 years டியூரேஷன்ஸ் அண்ட் 3 to 4 years கூட சில காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கிராஜுவேஷன் லெவல் கோர்ஸ், யூஜி கோர்ஸ். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10th and +2 நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒரு ரெகக்னைஸ்டான போர்டில். அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% எப்போ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம், நீங்கள் +2ல் எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது மாதிரியான சிலபஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொபைல் கம்ப்யூட்டிங், அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்டல், ஃப்ரேம் ஒர்க் அண்ட் டூல்ஸ், ஜெனரிக் UI டெவலப்மெண்ட், மொபைல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இது மாதிரியான முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய படிப்பீங்க. அதே மாதிரி டிசைனிங் டு ரைட் UI, மல்டி சேனல்ஸ் அண்ட் மல்டி மீடியாஸ், இது மாதிரியான முக்கியமான விஷயங்களும் இந்த கோர்ஸ் மூலியமாக படிப்பீங்கன்னு சொல்லலாம். ஓகேங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன்ஸ் வேணும், இல்லை மற்ற எந்த ஒரு கோர்ஸுக்கு எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எது மாதிரியான ஏரியாஸில் ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஐடி கன்சல்டன்ட், பேங்கிங் செக்டர், ஃபினான்சியல் செக்டர்ஸ், அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாப் ரோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், பிளாக்பெரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், எஃபெக்டிவ் ப்ரோக்ராமர், ஐஃபோன் அண்ட் iOS அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்டையும் பண்ணலாம். ஜாவா, C++, இது மாதிரியான ப்ரோக்ராமர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஒரு நல்ல கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹையர் எஜுகேஷன்ஸாக எது மாதிரியான கோர்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா MCA, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MCAல உங்களுக்கு வெப் டெக்னாலஜி, இது மாதிரியான கோர்சஸும், MSCல CS, அதே மாதிரி MSCல IT, இது மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம். நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Thank you for watching.